السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்திலிருந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்து, மௌத்துக்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து சாலிகான மனிதனாக ஆகி கலிமா சொல்லி மரணிக்க அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். அம்ர் இப்னு அபஸா என்ற இந்த சஹாபிக்கு நாயகம் சொன்னார்கள், இன்ன அக்ரப மா யகூனு ரப்பு மினல் அப்தி ஜௌஃபல் லைலில் ஆகிர். அல்லாஹு தஆலா தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே அடியானுக்கு மிக நெருக்கத்திலே அல்லாஹு தஆலா வந்து விடுகிறான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நாம் ஆகுவதற்கும் நமக்கு நெருக்கமாக அல்லாஹ் ஆகுவதற்கும் நாம் ஆசைப்படுவது உண்மையாக இருக்குமானால் தஹஜ்ஜத்துக்கு நிச்சயமாக விழித்தாக வேண்டும், தொழுதாக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு அடியானுக்கு நெருக்கத்திலே வருவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற மிக முக்கிய நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம். அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நீ உறங்கினால் உன் அருகிலே அல்லாஹ் எப்படி வருவான், அல்லாஹ்வின் அருகிலே நீ எப்படி போக முடியும் என்று நம்மை எல்லாம் தட்டி எழுப்புகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஇன் இஸ்ததஅத அன் தகூன மிம்மன் யذ்குருல்லாஹ ஃபீ தில்க ஸாஅதி ஃபகுன். அடியானுக்கு நெருக்கத்திலே அல்லாஹ் வருகிற அந்த தஹஜ்ஜத் வேளையிலே உன்னால் முடிந்தால் அல்லாஹ்வே திக்ர் செய்து கொள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லும் போதே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, உன்னால முடிஞ்சா தஹஜ்ஜத்தை தொழுது கொள். அப்போ தஹஜ்ஜத் என்பது முடிஞ்சால் தொழுது கொள். என்ன அர்த்தம்? முயற்சி செஞ்சாதான் உன்னால முடியும். மற்ற தொழுகை மாதிரி சாதாரணமா முடியாது. ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகையை சொல்லும் பொழுது, லுஹர் தொழுகையை சொல்லும் பொழுது, அஸர் தொழுகையை சொல்லும் பொழுது, பகல் தொழுகையெல்லாம் சொல்லும் பொழுது முடிஞ்சால் தொழுது கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தஹஜ்ஜத்தை சொல்லும் பொழுது முடிந்தால் தொழுதுகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, முயற்சி செய்யணும், அப்போதுதான் முடியும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது. நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி இரவு வேளையில் எல்லோரும் உறங்கிய பின்பு அந்த சஹாபி உறங்க மாட்டார். தொழுகை விரிப்பை எடுத்து இரவெல்லாம் தொழுது கொண்டே இருப்பார். மட்டுமல்ல, இரவெல்லாம் குர்ஆனும் ஓதிக்கொண்டிருப்பார். இந்த சஹாபியை பற்றி மற்ற சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே, இரவெல்லாம் தொழக்கூடிய அந்த சஹாபி, இரவெல்லாம் குர்ஆன் ஓதுகிற அந்த சஹாபி தஹஜ்ஜத்தை முடித்து விட்டு சுபஹுக்கு நெருக்கத்தை அவர் அடையும் வேளையிலே அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கிறார். அல்லாஹ்வே, என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்தது என்று அந்த சஹாபி துஆ செய்கிறார் என்று இந்த செய்தியை பிற சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னபோது நாயகம் சொன்னார்கள், அப்படியானால் அந்த சஹாபி சொல்வதை ஒரு நாள் எனக்கு காட்டுங்கள், அவரை நான் சந்திக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் அந்த சஹாபி சொல்வதை பிற சஹாபாக்கள் காட்டுகிறார்கள். பெருமானார் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். சஹாபாக்கள் சொன்னதை போலவே அந்த சஹாபி இரவெல்லாம் குர்ஆன் ஓதுகிறார், தொழுது கொண்டே இருக்கிறார். அல்லாஹு தஆலா நமக்கும் இந்த வாழ்க்கையிலே இந்த பெரும் நசீபை தருவானார். அல்லாஹு தஆலா மௌத்துக்கு முன்பாக இந்த அடையை நாம் இந்த இடத்தை நாம் எட்டுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானார். ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாங்க, அந்த சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார், குர்ஆனும் ஓதுகிறார். சுபஹுடைய நேரம் நெருங்கிய போது அந்த சஹாபி அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ், எனக்கு நரக விடுதலை ஏற்றார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, யா ஃபுலான் ஹல்லா சஅல்தல்லாஹல் ஜன்னத, நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு, இரவெல்லாம் சொல்லுகிறீர்கள், இரவெல்லாம் குர்ஆன் ஓதுகிறீர்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே உரிமையோடு சொர்க்கத்தை கேட்கலாம். அல்லாஹ்வே, நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன், அல்லாஹ்வே எனக்கு சொர்க்கத்தை தா என்று கேட்கலாம். ஒரு குற்றவாளியும் ஒரு பாவியும் கேட்பதை போல நரக விடுதலையை தா என்று கேட்கிறீங்களே, சொர்க்கத்தை கேட்கக்கூடாதா என்று ரசூலுல்லாஹ் இந்த சஹாபியை கேட்ட பொழுது இந்த சஹாபி அடக்கத்தோடு பணிவோடும் சொன்னார்களா, யா ரசூலுல்லாஹ் இன்னி லஸ்து ஹுனா, நாயகமே சொர்க்கத்தை கேட்கக்கூடிய தகுதியை நான் பெறவில்லை, நான் அந்த அளவுக்கு எல்லாம் அமல் செய்யவில்லை நாயகமே என்று அந்த சஹாபி. ஆனால் எவ்வளவு பெரிய பணி, எவ்வளவு பெரிய அடக்கம்! ஊரிலே அவரை போன்று அமல் செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. இரவெல்லாம் சொல்லுகிறார், இரவெல்லாம் குர்ஆன் ஓதுகிறார், ஆனால் அவருடைய அடக்கத்தை பாருங்கள் நாயகமே, சொர்க்கத்தை கேட்கிற அளவுக்கு நான் என்ன அமல் செஞ்சிட்டேன் என்பதாக அந்த சஹாபி சொன்ன பொழுது, இப்பொழுது அந்த சஹாபியினுடைய தஹஜ்ஜத் தொழுகையை விட அந்த சஹாபியினுடைய அடக்கமும் பணிவும் அல்லாஹ்வை கவர்ந்தது. எனவே அல்லாஹ் தஆலா வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த பூமிக்கு அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக நபியிடம் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அக்பிரு ஃபுலான, தாங்கள் இந்த செய்தியை அந்த அடியானுக்கு சொல்லிவிடுங்கள், அந்த சஹாபிக்கு சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை உங்கள் மூலமாக அந்த சஹாபிக்கு சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அந்த செய்தி என்ன தெரியுமா? அன்னல்லாஹ கத் அஜாரஹு மினன் நார் வ அத்கலஹு ஜன்னah. நாயகமே, அந்த சஹாபி கேட்டதை போல நரக விடுதலையையும் அந்த சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டார். தாங்கள் கேட்க சொன்னதே போல சொர்க்கத்திலும் அந்த சஹாபியை அல்லாஹ் தஆலா நுழைத்து விட்டார். இந்த தகவலை அந்த சஹாபிக்கு தாங்களே சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்களாம் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நண்பர்களே, இந்த செய்தி யஹ்யா உலூமுல் கிதாபிலே வருகிறது. இறுதியா ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தன்னுடைய மனைவியான ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுவதற்காக எழுந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுவதற்காக எழுந்த அந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே ஒரு சஹாபி தொழக்கூடிய சப்தம் கேட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிட்ட கேட்டாங்க, ஏ ஆயிஷா, ஆதா சௌத்து அப்பாஸ், அப்பாஸ் இப்னு பிஷ்ர், ஆயிஷாவே இந்த சப்தம் அப்பாஸ் என்ற சஹாபியினுடைய சப்தம் தானே என்பதாக கேட்டது. அந்த அப்பாஸ் இப்னு பிஷ்ர் என்ற அந்த சஹாபி தான் தஹஜ்ஜத் வேளையிலே பள்ளியிலே குர்ஆனை ஓதி தொழுது கொண்டிருந்தார். அதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்காக துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழக்கூடிய இந்த அப்பாஸ் என்ற இந்த சஹாபியுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்றால், தஹஜ்ஜத் தொழக்கூடியவருக்கு அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் உண்டு. தஹஜ்ஜத் தொழக்கூடியவருக்கு அவர் கேட்கிற துஆக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அந்த நேரத்திலே அங்கீகாரம் உண்டு. மட்டுமல்ல, யார் தஹஜ்ஜத் தொழுகிறாரோ அவருடைய பாவ மன்னிப்பிற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். எவ்வளவு பெரிய அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜத் தொழுவதற்கும் அந்த தஹஜ்ஜத் வேளையிலே நாம் துஆ செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தஹஜ்ஜத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா தருவானாக. துஆக்களுக்கு அல்லாஹ் தஆலா அங்கீகாரத்தை தருவானாக. தஹஜ்ஜத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா நரக விடுதலை தந்து நாயகத்தினுடைய துஆக்களையும் அல்லாஹ் தஆலா பெறக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.